ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு சுத்தவானாக காத்துக்கொள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களை என்ன பண்ணும், சுத்தவான்களாக நீங்க என்ன பண்ணும், காத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்மள அநேகர் பார்த்தீங்கன்னா நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோம். ஆனால் அநேக நேரங்கள்ல நம் தேவனுக்கு விரோதமான பாவங்கள் என்ன பண்றோம், செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தீமோத்தேயை பார்த்து சொல்றாரு, எப்பா ஒருவர் மேல என்ன பண்ணாத, உன் கைகளை வைக்காத, மற்றவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நீ என்ன பண்ணாத, உடன்படாத, அதனால நீ என்ன பண்ணு, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்று சொல்லி என்ன பண்றாரு, ஒரு அறிவுரை கூறுறாரு. இப்ப நம்ம சுத்தவான்களாக நம்மை நாம் காத்துக்கொள்ளும் பொழுது தேவனுடைய உதவி நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுது நம் தேவனுக்கு சாட்சியுள்ளவர்களாய் வளர முடியும். தேவன் நினைக்கக்கூடிய காரியங்கள் நாம் செய்து முடிக்க முடியும். ஆகவேதான் என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நான் கிறிஸ்தவள் என்று பெயர் பெற்றுக்கொண்டும் நான் பரிசுத்தம் இல்லாமல் என் இஷ்ட போன போக்கில் வாழ்வேன் என்று சொன்னால் தேவனை நாம துக்கப்படுத்தக்கூடியவர்களாய் இருப்போம். ஆகவேதான் சொல்றாரு, மாம்சத்தின் கிரியைகள் என்ன பண்ணலாம், வெளியரங்கமா இருக்கின்றன. அவைகள் எப்படிப்பட்டவைகள் சொன்னா, அசுத்தம், காமவிகாரம், விபச்சாரம், வேசித்தனம், கலவை, இப்படிப்பட்ட காரியங்கள். அப்போ தேவன் நம்ம இடத்துல எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா, ஆவியின் கனிகளை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதான் சொல்றாரு, அன்பு, சந்தோஷம், சாந்தம், சமாதானம், இச்சையடக்கம், தயவு, நற்குணம். அப்போ இப்ப பாருங்க, இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு நாம் என்ன பண்ணலாம், சந்தோஷப்பட முடியும். இதே நாம தேவனுடைய குணாதிசயங்களை விட்டு அசுத்தமாய் வாழ்வோம் என்று சொன்னால் நம்மளை அநேகர் என்ன பண்ணுவாங்க, வெறுக்கக்கூடியவர்களாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கூட நீங்கள் உங்களை எப்படி காத்துக்கொள்ள வேண்டுமாம், சுத்தவான்களாக காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் தன்னை சுத்தமாய் காத்துக்கொள்வான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில என்ன விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார் என்பதை குறித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்துல ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இங்க யாரை குறித்து பார்க்கிறோம்னு சொன்னா, நோவாவை குறித்து பார்க்கிறோம். நோவா தன் காலத்துல இருந்தவர்களுக்குள்ள எப்படி இருந்தாராம், சுத்தவானாக இருந்தாராம். ஹல்லேலூயா. பாருங்க, நோவா எப்படி இருக்கிறாருன்னு சொன்னா, தன் காலத்துல இருந்தவர்களுக்குள்ளே அவர் எப்படி இருந்தாரா, சுத்தவானாய் மாத்திரம் அல்ல, தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டு அங்க என்ன பண்றாராம், தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தாராம். ஹல்லேலூயா. ஆகவேதான் நோவாவோடு கூட கர்த்தர் என்ன பண்ணாரு, இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணிச்சான், கிருபை கிடைத்தது. ஆண்டவர் பாருங்க தேசத்துல பாக்குறாரு, எல்லாரும் என்ன பண்றாங்க, பாவம் செய்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல, நோவா நான் என்ன பண்ண போறேன், தேசத்தை நான் என்ன பண்ண போறேன், அழிக்க போறேன். ஏன்னு சொன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க, பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ பாருங்க, அப்போ எல்லாரும் அழிக்க போறேன், நீ என்ன பண்ணு, கொப்பேர் மரத்துல எனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய நீளம், உயரம், அகலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியங்களும் என்ன பண்றாரு, கற்றுக் கொடுத்து ஒரு பெரிய என்ன பண்றாரு, பேழையை உருவாக்க சொல்றாரு. ஒரு நான் என்ன பண்ணோம், 8 நேரத்தில் ஒரு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ பாருங்க, அந்த காலத்துல மழையே பார்த்தது கிடையாது. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தையை நோவா என்ன பண்ணாரு, விசுவாசிக்கிறார். அதே போல கர்த்தர் சொன்ன பிரகாரமாக என்ன பண்றாரு, நோவா எல்லாவற்றையுமே செய்து முடிக்கிறார். செய்து முடிச்சிட்ட பிறகு ஒரு நாள் மழை பெய்து ஜலப்பிரளயம் வருது. பாருங்க, எல்லாரும் என்ன பண்ண, எல்லாருக்கும் சொல்லி பார்த்துட்டாரு, யாரும் கீழ்ப்படுகிற மாதிரி தெரியல. ஆனால் நோவா தன்னை சுத்தவானாக காத்து கொண்டது நிமித்தமாக நோவாவும் அவருடைய குடும்பமும் காக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 7:13 வாசிக்கும் பொழுது, அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரனாகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நோவாவும் அவன் மனைவி, அவங்க குமார, அவங்க மருமகன் எல்லாருமே என்ன பண்றாங்க,
பேழைக்குள்ள பிரவேசிக்கிறாங்க, அவங்களுடைய குடும்பம் காக்கப்பட்டது. ஹல்லேலூயா. யாரொருத்தர் தன்னை சுத்தவானாக காத்துக்கொள்றாங்களோ, எப்பேற்பட்ட ஆபத்துக்கள் உங்கள் வாழ்க்கையில வரும் என்று இருந்தாலும் அந்த ஆபத்துக்கள் இருந்து, அந்த பிரச்சனைகள் இருந்து தேவன் உங்களை காக்கக்கூடியவராய் இருப்பார். ஹல்லேலூயா. ஆகவே தாங்க உங்களை நீங்க சுத்தமானாய் காத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம சுத்தமானாய் இராமல் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்த மாட்டார். ஏன் நோவாவுக்கு கர்த்தர் இந்த காரியங்களை வெளிப்படுத்தினார் சொன்னா, நோவா தன்னை சுத்தவானாக காத்துக்கொண்டார், தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டார். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நாம கூட தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு சொன்னா அதை முன்கூட்டியே தேவன் நமக்கு வெளிப்படுத்தி அந்த பிரச்சனைகளிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு நோவா தன்னை சுத்தமானாக காத்துக்கொண்டது நிமித்தமாக தானும் தன்னுடைய குடும்பமும் காக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீங்கள் காக்கப்பட வேண்டுமா? இன்றைக்கு பாருங்க, தேசத்துல அநேக விதமான பிரச்சனைகள் காணப்பட்டு கொண்டிருக்குது, வியாதிகள், அநேக விதமான நெருக்கமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்குது. அப்படிப்பட்ட காரியங்கள் நேரும் பொழுது நாம் நம்மை சுத்தவானாய் காத்துக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு விசேஷித்த ஒரு பாதுகாப்பை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நண்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கூட நோவாவை போல நாம் நம்மை சுத்தவானாக காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு அழகா சொல்றாரு, நீ என்ன பண்ணு, உன்னை சுத்தமானாக காத்துக்கொள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்க, யோபு குறித்து நாம் பார்க்கிறோம். யோபு 1:1 வாசிக்கும் பொழுது, ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவர் எப்படியாப்பட்டன்னு சொன்னா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, யோபு மேல என்ன பண்றான், பிசாசானவன் கண்ணை வைக்கிறான். கண்ணை வச்சு என்ன பண்றான், ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு என்ன பண்றான், அவனை சோதிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையுமே இழந்தவராய் காணப்படுறார். சரீரத்துல எரிபந்த கொப்பளங்கள் வருகிறது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிமித்தமாக அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, தன் வாயினால தேவன் என்ன பண்ணுவாரா, குறை சொல்லவும் இல்லை, தேவன் என்ன பண்ணல, தூஷிக்கவும் இல்லை. ஹல்லேலூயா. குற்றம் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. தேவன் என்ன பண்றாரு, நிர்வாணியா என் தாயின் வயிற்றிலிருந்து வந்த நிர்வாணியா விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி யோபு தன்னை சுத்தவானாக காத்துக்கொண்டார். தன் மனைவி சொல்றாங்க, நீ ஏன் இன்னும் உத்தமத்துல உறுதியா இருக்கிற, நீ தேவனை தூஷித்து என்ன பண்ண, உன் ஜீவனை விடுன்னு சொல்றாங்க. ஆனா கூட பாருங்க, யோபு தேவன் மேல அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மகன் இருந்தார். ஹல்லேலூயா. ஆகவேதான் யோபு இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணறான், ரெட்டிப்பாய் அவருக்கு கொடுத்து அவரை ஆசீர்வதித்தாராம். ஹல்லேலூயா. 42:12 நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் என்ன பண்ணறாம், ஆசீர்வதித்தாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா, தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொடுக்க வேண்டுமா, நீங்கள் உங்களை சுத்தவான்களாக நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். இல்லைங்க, நீ கிறிஸ்தவன் சொல்லிட்டு பேர் வச்சுட்டு நீ பாவம் செய்வேன் என்று சொன்னால் தேவனை நாம் துக்கப்படக்கூடியவர்களா இருக்கிறோம். தேவன் நமக்கு நிறைய நன்மைகளை செய்ய விடாதபடிக்கு பிசாசான் என்ன பண்ணுவான், தடைப்படுத்துவான். அப்போ அந்த தடைகள்லாம் எதுக்கு வருதுன்னு சொன்னா, நம்ம அசுத்தமாய் நம்ம நடக்கும் பொழுது அப்படிப்பட்ட தடைகள் காணப்படுது. நீங்கள் எப்பொழுது உங்களை சுத்தவான்களாக காத்துக்கொள்றீங்களோ அப்பொழுது தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்தந்த நேரத்துக்கு தேவன் சரியாய் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் நோவாவை போல நாம் என்ன பண்ணணும், நம்மை சுத்தவான்களாக காத்துக்கொள்ள வேண்டும். யோபுவை போல நாம் என்ன பண்ணணும், நம்மை சுத்தவான்களாக காத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடே சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனதை கண்டபோது, ஹல்லேலூயா, அவள் கண்டபோது என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இங்க பாருங்க, யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். யோசேப்பு தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறார்னு சொன்னா, உத்தமம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தன்னை சுத்தமானாய் காத்துக்கொள்கிறார். அங்க யோசேப்போடு கூட யார் இருக்கிறா, பார்வோனுடைய மனைவி மாத்திரம்தான் இருக்காங்க, வேற யாருமே அந்த வீட்டுல ஆளே கிடையாது. இவங்க தவறு செய்யணும்னு நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம், யோசேப்பு தவறு செய்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு தவறு செய்யாதபடிக்கு தேவன் என்னை பார்க்கிறார், நான் இப்படிப்பட்ட பொல்லாப்புக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி யோசேப்பு தன்னை சுத்தவானாக காத்துக்கொண்டார். அந்த மகள் என்ன பண்றாங்க, அவருடைய வஸ்திரத்தை பிடிச்சு இழுக்கிறாங்க. பிடிச்சு இழுத்தால் என்ன பண்றாரு, நிர்வாணமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார், பாவத்துக்கு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்ப பாருங்க, யார் ஒருத்தர் தன்னை சுத்தவானாக காத்துக்கொள்றாங்களோ தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்த
வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு யோசேப்பு தன்னுடைய பாவத்துக்கு விலகி ஓடினது நிமித்தமாக பாருங்க, எகிப்துல அடிமையா இருக்கிறாரு. அடிமையா இருந்த அதே தேசத்துல அதிகாரியாய் மாற்றப்படுகிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல அடிமைத்தனத்துல இருந்து கையை கட்டி மற்றவர்களுடைய சொல் கேட்டு வாழ்ந்தாரோ அதே இடத்துல யோசேப்பை கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்து ராஜாவை போல தேவன் உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மையை நீங்கள் பார்க்க வேண்டுமா? தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கட்டவிழ்க்க வேண்டுமா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சுத்தவான்களாக உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய வாலிபர்கள் பாருங்க, அநேக விதமான பாவங்கள், அநேக விதமான விபச்சாரங்கள், வேசித்தனமான காரியங்கள், குடிக்கு, போதை பழக்க வழக்கங்களுக்கு இன்றைக்கு அடிமையாய் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு என் தவறு செய்வது சர்வசாதாரணமாய் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவேதான் சொல்றாரு, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே. ஹல்லேலூயா. அப்போ யார் ஒருவர் வசனத்தை பற்றி பிடித்து கொண்டு தேவனோடு கூட என்ன பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை தனக்குள்ளாக வைத்துக்கொண்டு யார் ஒருத்தர் வார்த்தையின் பிரகாரமாய் நடக்கிறீங்களோ நீங்கள் சுத்தவான்களாய் உங்களை காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் தாங்க நாங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியது. ஆகவேதான் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப பாருங்க, இந்த வார்த்தையை யார் ஒருத்தர் படிக்கிறீங்களோ அந்த வார்த்தை உங்களை பரிசுத்தப்படுத்தும், உங்களை சுத்தவான்களாக காத்துக்கொள்ளும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடியது எதுன்னு சொன்னா அந்த வேத புத்தகம். உங்களை நீங்கள் சுத்தவான்களாக காத்துக்கொள்ள வேண்டுமா? நீங்கள் இந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் படியுங்கள். வேதத்தை படிக்க 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 உங்களுக்குள்ளாக தேவையில்லாத அசுத்தமான காரியங்கள் விலகி போய்விடும். ஒரு நாள் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அநேக பாவங்கள் செய்து கொண்டிருப்போம். நமக்குள்ளாக தேவையில்லாத கெட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கும். நமக்கு அநேக நேரங்களில் பாருங்க, கோபங்கள், எரிச்சல்கள், பகைகள், விரோதங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக இருந்திருக்கும். ஆனால் எப்பொழுது தேவனை ஏற்றுக்கொண்டு நாம் எப்பொழுது தேவனுடைய வழியில் நடக்க ஆரம்பித்தோமோ அப்பொழுது நாம் என்ன பண்றோம்? அந்த காரியங்கள் எல்லாம் விட்டு விலக முடியுது. அதே போல்தான் இன்றைக்கு கூட நீங்கள் ஒருவேளை பாவம் செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தேவ சமூகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்வது போல, உன்னை நீ சுத்தமானாக காத்துக்கொள் என்று சொன்னது போல நீங்கள் உங்களை சுத்தவான்களாக காத்துக்கொள்ளும் பொழுது, அன்றைக்கு நோவா தன்னை சுத்தவானாக காத்துக்கொண்டது நிமித்தமாக நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வந்த அழிவை கர்த்தர் அவர்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோபு தன்னை சுத்தவானாக காத்துக்கொண்டது நிமித்தமாக யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் அவருடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்து அவரை பல மடங்கு தேவன் உயர்த்தினார். அவர் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அன்றைக்கு யோசேப்பு அப்படித்தான் தன்னை சுத்தவானாக காத்து கொண்டது நிமித்தமாக யோசேப்பு எகிப்துல அடிமையாய் கிடந்த மகனை தேவன் அரசனாய் மாற்றினார். இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டுமா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசியுங்க. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து அதை தியானிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு நற்காரியங்களை அறிவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதே போல ஆரோனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என் பரிசுத்தனாகிய ஆரோன். ஹல்லேலூயா. அப்போ ஆரோனை பார்த்து கர்த்தரே சொல்றாரு, அவன் பரிசுத்தம் உள்ளவன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் தேவனாலே பரிசுத்தன் என்று பெயர் பெற்றான்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய பாக்கியவான் பாருங்க. அதனால்தான் ஆரோனை கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஆரோன் ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் விட்டுட்டு ஏன் ஆரோனை தெரிந்து கொண்டாருன்னு சொன்னா, ஆரோன் தன்னை சுத்தவானாக காத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆரோனோடு கூட கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, இன்றைக்கு கூட தேவன் நம்மை கூட அப்படி சாட்சியுள்ள ஒரு பிள்ளைகளாய் அழைக்க வேண்டுமா? நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். சுத்தவான்களாய் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் சுத்தவான்களாய் காத்துக்கொள்ள வேண்டுமானால் இந்த வேதாகமத்தை ஒவ்வொரு நாளும் படித்து அதை தியானித்து கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாய் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாவரும் தேவனுக்கு பயந்து நடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கூட நாம் யாவரும் இருக்கிற இடங்கள்ல ஒரு சிறிய ஜெபத்தை எடுப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே,
இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவர் உங்களுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இன்றைக்கு கூட நீங்கள் சொல்றது போல ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னது போல ஆண்டவரே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்று சொன்னது போல நாங்களும் எங்களை சுத்தவான்களாக காத்துக்கொள்ளும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவர் ஆண்டவரே. அழிவுக்கு விலக்கி காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு செயல்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானித்து படித்து ஆண்டவரே அப்பா உம்மை போல வாழ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் இரக்கம் செய்வீராக. தேவ கரமானது ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆவியானவரை பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.